கிருபையினால் தூக்கப்பட்டு ஒரு மனுஷன் மேலே உயரத்தில் உட்கார்ந்துருக்கும்போது அவனுடைய கால் தானாய் சறுக்கும் போதே கிருபை தாங்கும். ஆனால் ஒருத்தன் தள்ளி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதை விட மேன்மையாக கிருபை அவனை சூழ்ந்து கொள்ளும். பைபிள் சொல்லுது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. பாருங்க, நான் சொல்கிறேன், சூழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபைக்கு முன்னாடி, அவனை தாங்கி கொண்டிருக்கிற அந்த கிருபைக்கு முன்னாடி, அவனை மறுபடியும் தூக்கி எடுத்து அவனுடைய நிலையில் நிற்க வைக்கிறதுக்கு அவனோடைய இருக்கிற கிருபைக்கு முன்னாடி எந்த சிறைச்சாலையும் நிற்க முடியாது, சிறை இருப்புகளும் அடைத்து வைக்க முடியாதபடிக்கு கிருபை சிறைச்சாலை கதவுகளை உடைத்து எரியுன்றேன். கிருபை கிருபை கிருபைன்னு ஒருத்தன் புகழ்ந்துக்கிட்டு இருந்தான், அவனை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. பாருங்க, யார? அப்போஸ்தலனாகிய பவுலை தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. சிறைச்சாலை கதவுகள் அவனை அடைக்க முடியலையே, சிறைச்சாலை சங்கிலிகள் அவனை கட்டி வைக்க முடியலையே, சிறைச்சாலை கதவுகள் அவனை பூட்டி வைக்க முடியலையே, சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் கூட அதை அசையாமல் நிற்க முடியாதபடிக்கு கிருபை சிறைச்சாலை கதவை உடைத்து அந்த நிலைக்கால்களை அதிர பண்ணி சங்கிலிகளை அறுத்து விட்டு வெளியே கொண்டு வந்து தூக்கி விட்டுச்சு. பாருங்க, அப்புறம் சொல்றாரு பவுலு, நான் அப்போது கூட கொஞ்சமாக பிரசங்கம் பண்ணேன், இப்பொழுது எருசலேம் முதல் எல்லிரிக்கம் வரைக்கும் இந்த கிருபையின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்தேன் என்று சொல்லி பவுல் பிரகடன கருத்தெல்லாம் படுத்துறான். பாருங்க, அப்போஸ்தலனாகிய